வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முந்திரி கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீனி, தேவையான அளவு நெய், 1 கப் முந்திரி எடுத்து 1 மணி நேரம் வெதன்னு வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம். ஏன்னா அதில் முந்திரியில் நல்லா அழுக்கெல்லாம் இருக்கும். ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். எந்த கப்பால் முந்திரி அளவு எடுத்தோமோ அதே கப்பால் 1க்கு 1.5 ஜீனி அளந்து வச்சுருக்கோம். 1.25 கூட போடலாம். 1.5 போட்டால் நல்ல கூடுதல் இனிப்பு சுவையாக இருக்கும். கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 1.25 கப்பு கூட போடலாம். ஆனால் நான் 1.5 எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்ச முந்திரியை மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட்டு அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். தண்ணி விடாமல் அரைச்சிட்டோம். அதை நம்ம வாணலில் எடுத்து வச்சிடலாம். அளந்து வச்சு ஜீனி ஒரு 1.25 கப்பு போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ வாணலில் வச்சு கைவிடாமல் நம்ம கிண்டணுங்க. இதை ரொம்ப சுலபமாக குறைந்த நேரத்தில் சுவையான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே சுவையில் நம்ம கேக்கு வீட்டிலே தயார் பண்ணலாம். பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கிண்டணுங்க. இதில் கிண்டுற வேலை மட்டும்தாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆகிடும். ஆனால் கைவிடாமல் நம்ம கிண்டணும். அடுப்பை வந்து நல்ல கொதி வர்ற டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 4 இடித்து வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை அதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா அந்த கேக் வந்து உறிஞ்சி இழுத்துக்கும் பாருங்க. அது வரைக்கும் அடுப்பானா சிம்மில் தாங்க இருக்கணும். ரொம்பலாம் நெய் அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம். அந்த தட்டில் மாற்றியாச்சு. அதே ஒரு கரண்டியில் நெய் தடவிட்டு அதை சமப்படுத்த வேண்டியது தாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு அதை அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியதாங்க. நம்ம கடைகளில் எப்படி கிடைக்குதோ அதை விட கூடுதல் சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுவையான முந்திரி கேக் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.